டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஐபிஎல் போட்டியுடைய 12வது சீசன் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 4 போட்டிகள் முடிஞ்சிருச்சுங்க. சென்னையில் நடந்த முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதை நடந்த 5வது நேற்று நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க 2 பேரும் தான் மோதினாங்க. இதில் டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய கேப்டன் ஆகிய ஸ்ரேயாஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாரு. இதனை எடுத்து களமிறங்கிய டெல்லி அணியுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிய ஷிகர் தவான் மற்றும் பிருத்வி ஷா இவங்க 2 பேருமே டீமுக்கு ஒரு நல்ல இனிஷியேஷன் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லாங்க. பிருத்வி ஷா 16 பந்துக்கு 24 ரன் எடுத்து அவர் அவுட் ஆக, அதுக்கடுத்து களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 20 பந்துகளுக்கு 17 ரன் எடுத்து அவரும் அவுட் ஆயிட்டாருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருங்க ஷிகர் தவான் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ரிசர்வ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 13 பந்துக்கு 25 ரன் எடுத்து அவரு அதிரடி ஆட்டத்தை வெளிக்காமிச்சாரு. இறுதியில் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் பார்த்தீங்கன்னா 47 பந்துகளில் 51 ரன் எடுத்து அவரும் அவுட் ஆயிட்டு வெளியேறிட்டாருங்க. இதனை எடுத்து டெல்லி அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 147 ரன் எடுத்து 148 டார்கெட் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கேக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்தாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பொதுவாக எதுவாக அமைஞ்சிச்சு கிரவுண்டு அப்படின்னே கூட சொல்லாங்க. ஸோ சென்னை அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிய வாட்சன் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஆடி 26 பந்துகளில் 46 ரன் எடுத்து அவுட் ஆக, அதுக்கடுத்து களமிறங்கிய சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா 16 பந்துகளில் 30 ரன் எடுத்து அவரும் எதிர்பாராத விதமாக அவுட் ஆக, பின்னர் களமிறங்கிய சென்னை அணியுடைய நாயகன் அதாவது நம்ம கேப்டன் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நிதானமாக கான்ஸ்டன்ட்டாக ஆடி சென்னை அணியை பார்த்தீங்கன்னா வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அவருக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ் நல்லா கம்பெனி கொடுக்க இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 19.4 ஓவரில் 150 ரன் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் ஆடின 2 மேட்சுமே. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஒரு செம்ம குஷியாக இருக்குங்க. ஸோ மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு க்யூட்டான விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ தோனியுடைய பொண்ணாகிய ஜீவா இருக்காங்கல்ல, ஸோ ஜீவா பார்த்தீங்கன்னா நேற்று தோனி விளையாடும் போது சியர்ஸ் பண்ணியிருக்காங்க. பப்பா கமான் பப்பா கமான் பப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய ஒய்ஃப் மற்றும் அவருடைய குழந்தை இவங்க 2 பேருமே தோனியை சியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இதை விட எப்படி சியர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜீவாவை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த வீடியோ கியூட்டான வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கியூட்டாக இருக்கு அப்படின்றதையும் சிஎஸ்கே வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.